الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவுற்றமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரியில இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாஹுல் அஹ்தா, தவறுகளை சரி செய்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் பல்வேறு கட்டங்களிலே தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். அது அறிந்தோ அல்லது அறியாமலேயோ தவறு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை நாம் எப்படி அவரிடத்திலிருந்து களைவது, அந்த தவறை அவரிடத்தில் நாம் எப்படி சுட்டி காட்டுவது, அவரை எப்படி மாற்றுவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் அதில் நமக்கு ஒரு தெளிவான போதனைகளை நமக்கு தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இன்னைக்கு தவறுகளையே நான் செய்யவில்லை, செய்ய மாட்டோம், அதற்கு நான் அப்பாற்பட்டவன் என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள், குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயின அத்தவாபூன். ஆதமுடைய மக்களில் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் எவர் மன்னிப்பு தேடிக் கொள்கின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதனால தவறுகள் என்பது எல்லா புறத்திலும் நடக்கும். அரசியல்ல நடக்கலாம், குடும்பத்தில் நடக்கலாம், ஒரு வியாபாரத்தில் நடக்கலாம், ஒரு கம்பெனியில நடக்கலாம், ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள் நடக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கலாம். இப்படி எல்லா பக்கத்திலும் தவறுகள் என்பது நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த தவறுகளை எப்படி நாம் திருத்துவது, அதை சரி செய்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நம்மள பலரும் நாம எப்படி பழகுறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறை ஒருவர் சுட்டி காட்டி விட்டார் என்று சொன்னால் அவரின் மீது நாம் பகை கொண்டு விடுகிறோம். நீங்க இந்த தவறை செய்றீங்க, உங்க இடத்துல இந்த தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டிட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்கு பகையாக ஆகிவிடுகிறார். அப்ப நாம் மனிதராக இருக்கக்கூடிய நாம எதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களே சில தவறுகளை செய்துவிட்டு இன்னமா அன பஷர் மிஸ்ருக்கும், நான் உங்களை போன்ற மனிதர்ங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அப்ப தவறு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய உண்டு. ஆனால் அதை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்வது, அதை எப்படி சொல்லி காட்டுவது, சுட்டி காட்டுவது, அந்த தவறை திருத்துவதுங்கிறத இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. காரணம், தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் அப்படிங்கிற பேர்ல சுட்டி காட்டுகின்ற பொழுது அதற்கான முறையும் அணுகுமுறையும் தெரியாத காரணத்தினால் பல்வேறு குழப்பங்கள் அதுல வந்து விடுகிறது. தவறுகளை சுட்டி காட்ட போய் அதுவே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு அது காரணமாகி விடுகிறது என்பதை எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்மளோட குடும்ப விஷயங்கள்ல நம்ம நண்பர்களுக்கு மத்தியில பார்க்கிறோம். அப்போ அதனால
தவறுகள் என்பது அது யாரும் அதற்கு அப்பாற்பட்டவன் இல்லை என்பதை மனதில் தெளிவாக பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ்லம் துذنبு லذஹபல்லாஹு பிக்கும் வலஜாஅ பிகௌமின் யுذنبூன வயஸ்தக்ஃபிருனல்லாஹ் ஃபயக்ஃபிர் லஹும். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். அழித்து விட்டு வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவமும் செய்வார்கள், தவறுகளும் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவும் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால முதல்ல மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, நானும் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல, தவறை செய்யக்கூடியவன் தான், நான் புனிதன் அல்ல, என்னிடத்தும் தவறு வரும், என்னுடைய வேலைகளிலும் தவறு வரும், என்னுடைய சிந்தனையிலும் தவறு வரும், என்னுடைய எழுத்திலும் தவறு வரும், என்னுடைய பேச்சுக்களிலும் தவறு வருங்கிற தவறை உணரக்கூடியவனாக ஒத்துக்கொள்ளக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி அல் ஹதஅ வன் நிஸ்யான் வமஸ்துக்ரிஹு அலைஹி. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் காட்டி இருக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் அவர்கள் மறந்து செய்யக்கூடிய சில காரியங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதுபோல அவர்கள் வற்புறுத்தப்பட்டு சில செயல்களை சில காரியங்களை செய்ய வைக்கப்பட்டால் அதையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ ஒரு இடத்துல தவறுகளை காணுகிறோம், அது யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அப்ப அதை எப்படி நாம அவங்கள்ட்ட முறையாக சொல்லுவது, அதற்கான அணுகுமுறை என்ன என்பதை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். பல்வேறு தரப்பட்ட பல்வேறு கொள்கையுடைய பல்வேறு குணங்களுடைய ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் அந்த சமூகத்தில் சில தவறுகளை அவர்கள் கண்ணால் காணுகின்ற பொழுது அழகான முறையிலே நளினமாக மென்மையாக நல்ல அணுகுமுறையோடு என்ன செய்திருக்கிறாங்க, அந்த மக்களிடத்தில் தவறுகளை உணர்த்தி அந்த தவறுகளில் இருந்து அந்த மக்களை வெளியெடுக்கிறாங்க. அது அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் மக்களிடத்திலே மென்மையாக நல்ல முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடினமுள்ளவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த மக்கள் ஜாஹிலியத்தில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நாகரீகம் என்றால் என்ன என்று தெரியாது, நன்மை தீமைகள் என்றால் என்னவென்று தெரியாது, ஒரு சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, ஒரு சபையிலே எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அழைக்க வேண்டும் என்றே தெரியாது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, இப்படி அழைங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களில் சிலரை அழைப்பதை போல அழைக்காதீங்க, அவர் விருந்துக்கு உங்களை அழைத்தால் அங்க போய் பேசிட்டு இருக்காதீங்க, நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சாப்பிட்டு விட்டால் இடத்தை காலி பண்ணி போயிட்டே இருங்க. இந்த மாதிரியான நிறைய பண்பாடுகளை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுக்கிறான், அந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கிறான் என்று சொன்னால் காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பொறுமையோடும் நல்ல அணுகுமுறையோடும் நல்ல பண்போடும் அந்த மக்களை திருத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும். அப்ப அதனால தவறுகளை நாம் களையும் போது குறிப்பாக நாம் அதிகமாக கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மென்மை வேணும். அதிகார போக்கிலேயோ கடும் வார்த்தைகளோடோ கோபத்தோட ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொண்டோன்னு வைங்களேன், அது நிச்சயமாக அது பயன் தராது. நம்ம எந்த விஷயத்தை இந்த தவறுகளை களைய வேண்டும், இந்த விஷயத்தை சரி செய்யணும்னு நினைச்சு நம்ம இறங்குறோம் பாருங்க, அதுல இந்த அணுகுமுறைகள் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக அது பயன் தராது. நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் மென்மையை கடைபிடிக்கின்றீர்களோ அது உங்களுக்கு அழகைத்தான் தரும். பெரிய விஷயமாக இருக்கலாம், தலபோற காரியமா இருக்கும், அடிச்சுக்கிறமா இருக்கும், ரத்தத்தை ஓட்டுறமா இருக்கும், ஆனா அதுல போய் நீங்க மென்மையா சாப்பிட்டா, அதுல மத்தியஸ்தம் பண்ணீங்க, அதுல நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த காரியமே தலைகீழ மாறி நன்மையாக மாறிவிடும். அதே நேரத்துல வலா நஸுர் ரிஃப்க மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. எந்த காரியங்களில் எல்லாம் மென்மை இழக்கப்பட்டதோ அந்த காரியங்கள் எல்லாம் அசிங்கமாக ஆகிவிடும்,
அது உங்களுக்கு தோல்வியாக மாறிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அப்ப அல்லாஹுடைய தூதரிடத்துல இதற்கு முன்மாதிரி உண்டு. தவறுகளை கண்ணால காண்றாங்க, அந்த சமூகத்துல பார்த்தாங்க என்று சொன்னால் அந்த சமூகத்தை எந்த அணுகுமுறையோடு அணுகி அவர்களை மாற்றினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல்வேறு முன்மாதிரிகளை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி தான் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். முஆவியத் இப்னுல் ஹக்கம் ஸுலமி என்ற ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நான் என்ன செய்றேன், தொழுகையில போய் கலந்து கொண்டேன். அப்படி தொழுகையில நான் கலந்து கொள்கின்ற போது இது அத்தஸ ரஜுலும் மினல் கௌம், அந்த தொழுகையாளிகளாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் திடீரென்று என்ன செய்றார், தும்மல் விடுறார். இது யதார்த்தமா நடக்கக்கூடிய உண்டு. தொழுகையில ஒரு சபையில, மார்க்க சபையில அல்லது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்படி தும்மல் விட்டவன நான் என்ன செய்துட்டேன் அப்படின்னா, யர்ஹமக்கல்லாஹ், தும்மல் விட்டவருக்கான அந்த துஆவை நான் என்ன செய்துட்டேன், சொல்லிவிட்டேன். அப்ப தொழுகையில நமக்கு தும்மல் வந்து விட்டது என்று சொன்னால் தும்மியவர் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அது தவறல்ல. அதே நேரத்துல தும்மியவருக்கு பதில் சொல்கிறோம், அவருக்கு பிரார்த்தனை செய்யறங்கிற பேர்ல யர்ஹமக்கல்லாஹ் என்று சொன்னால் அது தவறு, அது செய்யக்கூடாது. அது அடுத்தவருக்கான துவா வெளிப்பேச்சு போல ஆகிவிடும், எனவே செய்யக்கூடாதுங்கிறது சட்டம். அப்ப இந்த நபித்தோழருக்கு முஆவியாவுக்கு தெரியாம என்ன செய்துட்டார் அப்படின்னா, ஒவ்வொரு தும்மல் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு யர்ஹமக்கல்லாஹ் என்று சத்தம் போட்டு சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் எல்லோரும் தொழுகையை முடிச்சுட்டு என்ன ஒரு விதமாக நினைச்சதாக பார்த்தார்கள். நடக்குமா இல்லையா? ஒரு சபையில ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு அநாகரிகமான ஒரு காரியத்தை நம்ம செய்தோம், சபையில செய்துட்டோம், தெரியாமல் ஏதாவது செய்துட்டோம், அந்த வளமைக்கு மாற்றமாக அங்கே ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம செய்துட்டா என்ன செய்வாங்க, எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. அதுலயே நமக்கு என்ன செய்யுங்க, ஒரு அசிங்கமாயிடும். நம்ம ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டோம், நம்மளை மக்கள் எல்லாம் இப்படி முறைச்சி பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்ப சஹாபாக்கள் அப்படி பார்த்த உடனே இவர் சொல்றாரு, மாஷானுக்கும் தந்துரூன இலைய, எல்லாரும் என்னை வரைச்சி பார்க்குறீங்களே, என்னப்பா நான் என்ன பண்ணினேன், என்ன காரியம் செய்து விட்டேன், இப்படி என்ன மாதிரி பார்க்குறீங்களே அப்படிங்கிற உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய துடைகளிலே கையை அடித்து கொண்டு, என்ன காரியம் நீ செய்த, தொழுகை என்று கூட தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாயா என்று சொல்லி என்னை ஒரு விதமாக மக்கள் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய தூதரும் அந்த சபையில இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை பார்த்து விட்டு சொன்னாங்க, ஃபவல்லாஹி மா கஹரனி வலா தரபனி வலா ஷமதனி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் என்னை விரட்டி பார்த்தாங்க, முறைச்சி பார்த்தாங்க, பேசினாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில இருந்து கொண்டு என்னை கண்டிக்கவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, எதுவும் செய்யல. என்னை அழைத்து சொன்னாங்க, தோழரே, இன்ன ஹாதிஹி ஸலா லா இஸ்லிஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ். இந்த தொழுகை இருக்கு பாருங்க, இந்த தொழுகையில வெளிப்பேச்சை நீங்கள் பேசக்கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன். இந்த தொழுகை என்பது தஸ்பீஹ் செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் அதே போல அல்லாஹ்வை தக்பீர் சொல்வதற்கான இடங்களே தவிர இந்த மாதிரியாக பிறருக்கு துவா செய்யக்கூடிய இடம் அல்ல தோழரே, இனிமே இப்படி செய்யாதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான முறையில என்னை கண்டிக்காமல், திட்டாமல், பேசாமல், முறைக்காமல் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அது சஹாபி சொல்றாங்க, மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீம மின்ஹு. அல்லாஹுடைய தூதரை போல என்னுடைய வாழ்நாளில் முந்தியும் பிந்தியும் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை நான் கண்டதில்லை அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை தவறு செய்கின்ற போது அந்த தவறை அழகான முறையிலே, மென்மையான முறையிலே, சபையெல்லாம் ஒரு மாதிரியாக நடக்கின்ற போது, அங்க இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒரு மாதிரியாக நடக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதரின் இடத்தில் நடந்து கொண்ட அந்த முறை இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை, நல்ல ஆசிரியரை நான் பார்க்கவில்லை என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில திருமதியில வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு கிராமவாசி வர்றார். அந்த கிராமவாசி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா சில தவறுகளை பொறுத்த வரையில எந்த மாதிரியான எதிர்வினைகளை அதை வினையாற்றும்ங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சட்டுன்னு கோபப்பட்டுறோம், சட்டுன்னு பேசிடுறோம், எடுத்த எடுப்புல ஏதாவது ஒன்று செய்திடுறோம். ஆனால் அது என்ன மாதிரியான எதிர்வினையாற்றும், அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும்ங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் என்ன செய்வாங்க, நிதானப்படுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க. நிதானப்பட்டு இதை எப்படி கையாளணும்,
இதுல எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத முறையோடு என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல்ல கிராமவாசி ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பள்ளியினுடைய நடு பகுதியில சிறுநீர் கழிச்சிட்டார். கிராமவாசி, அவருக்கு தெரியாது பள்ளியுடைய அருமை தெரியாது, பள்ளியுடைய மேன்மை என்ன, அதுல எப்படி சுத்தமா இருக்கணும்னு தெரியாது. அப்படி சிறுநீர் கழிச்ச உடனே எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, சத்தம் போடுறாங்க, நிறுத்து 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 நிறுத்து, என்ன காரியம் செய்து விட்டாய், இது பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லமாச்சே, இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லி எல்லாரும் மடறாங்க, சத்தம் போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா துஅஸர்மஹு தஊஹு, அவரை விரட்டாதீங்க, அப்படியே விட்டுருங்கன்னா. சிறுநீர் தானே கழிச்சாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவரை நீங்க விரட்டாதீங்க, எது செய்யாதீங்க, அப்படியே விரட்டுறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்யற, முழுமையாக சிறுநீர் கழிச்சு முடிச்சுட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணிருங்க, அந்த இடத்தை சுத்தம் செய்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அவரை அழைச்சு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித் லா துஸ்லிஹு லிஷைஇன் மின் ஹாதல் பவுல் வலல் கதர். அப்ப பள்ளிவாசல் என்பது தோழரே இந்த மாதிரியான அசிங்கமான வேலைகளை செய்வதற்கு அல்ல, இது சுத்தமான இடம், இதை நல்ல முறையிலே சுத்தத்தை பேண வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம், இனிமே நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று அந்த கிராமத்திலேருந்து அந்த கிராமவாசிக்கு என்ன செய்தாங்க, அழகான முறையில் அவர் புரியும்படியாக அவருடைய அணுகுமுறையில அவருடைய பாசையில சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிட்டாரு போகும்போது, அல்லாஹும்ம இர்ஹம்னி முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, இறைவா இந்த முஹம்மதுக்கும் எனக்கு மட்டும் ரஹ்மத் செய்யி, இந்த கூட்டத்திற்கு யாருக்கும் செய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எப்படி அணுகுமுறை பார்த்தீங்களா? கூட்டமே விரட்டுகிறது, கூட்டமே அவரை சத்தம் போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையிலே பண்போடு நளினத்தோடு எளிமையோடு அந்த கிராமவாசிக்கு சொன்னாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ் அர்ஹம்னி முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, அல்லாஹ்வே இறைவா எனக்கும் இந்த முஹம்மதுக்கு அருள் செய்யி, வேற யாருக்கும் செய்யாதுன்னு சொன்னாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் கொடுத்தாங்க, ஃபகால கத் ஹஜஸ்த வாசியா, கிராமவாசியே அல்லாஹ்வுடைய அருள் என்பது உனக்கு எனக்கு மட்டுமா சொந்தம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் அது சொந்தம், நல்லடியாருக்கு சொந்தம், அதை 2 பேருக்கு மத்தியில் போய் சுருக்கி சொல்லிட்டு போயிட்டியே, இப்படி சொல்லலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசி இடத்திலே சொன்னார்கள் அப்படிங்கறத செய்தியை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப தவறுகளை நம்ம களைகிறோம், தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு தவறுகளை எதுக்கு சுட்டி காட்டுறோம், அவர் திருந்தணும் அதானே. தவறுகளை ஏன் சுட்டி காட்டணும், நம்ம அமைதியா இருந்துடலாம், மௌனமாக இருந்துடலாம். எதற்கு நம்ம சுட்டி காட்டுறோம், இந்த தவறை வந்து அடுத்து இவர் செய்யக்கூடாது, அப்ப அதற்கு முறையாக சொல்லணும், அதற்கு அணுகுமுறை வேணுங்கிற காரணத்தினால தான் நம்ம என்ன செய்யறோங்க, அதை செய்யறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வருகிறார், வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா சில பேருக்கு இந்த வணக்கங்கள்ல இபாதத்துகள்ல ஆர்வம் இருக்கும், ஆர்வம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் அது வேற விதமான ஆர்வ கோளாறாக தவறாக இருக்கக்கூடாது. சில வணக்கங்களை சில விஷயங்களை நன்மைகளை நாம செய்கிறோம், அது ஆர்வத்தோடு செய்கிறோம், ஆனால் அந்த ஆர்வத்தில் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர ஆர்வம்ங்கிற பேர்ல அதை மீறி நம்ம செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு வர்றாரு, தொழுகைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் எங்க வந்து தக்பீர் கட்டுவோம், பள்ளிக்குள்ள வந்தோம்னு சொன்னா ஓடி வருவோம், நடந்து வருவோம், மெல்ல வருவோம், இந்த மாதிரி பல மாதிரி வருவோம். தக்பீர் கட்டுவது எங்க, சஃப்புக்கு வந்த போறதான் என்ன செய்வோம், தக்பீர் கட்டுவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்குது, ஒரு ரக்காத்தை என்ன செய்யக்கூடாது, தப்பிடக்கூடாதுங்கிறதுனால ஓடி வருவோம், இமாமோடு என்ன செய்யணும், கிடைச்சிடணும், ஜமாத்து கிடைச்சிடணும், ஒரு ரக்காத்து மிஸ் ஆகிடக்கூடாது, ஓடி வருவோம். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த சஹாபி பள்ளிவாசல் கேட்டு இருக்கு பாருங்க, அங்கேயே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு ருக்குவிலே வர்ற ஆர்வம் இவருக்கு ரொம்ப ஓவர். பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல என்ன செய்தார், தக்பீர் கட்டிட்டு அங்கே ருக்குவை என்ன செய்தார் இருந்துக்கிட்டு அப்படியே சஃப்ல வந்து என்ன செய்யறாரு, கலந்துக்கிட்டார். இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னன்னா, ரசூலுக்கு மற்ற காலங்கள் அல்ல, தொழுகையின் போது பின்னாடி நிற்கிறது காட்சிகள் எல்லாம் முன்னாடி தெரியும். அது அல்லாஹ் வந்து ரசூலுக்கு கொடுத்துருக்கிறான். எல்லா நேரத்திலும் அல்ல, தொழுகை சஃப்ல வந்து ரசூலுக்கு அல்லாஹ் நினைச்சதை கொடுத்த ஒரு விஷயம், பின்னாடி உள்ளவைகள் தெரியும், அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் வந்து நின்ற உடனே அந்த சஹாபிக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹ் இர்சன் வலா தஅத். ஏன்னா சில நேரத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பாராட்டுதலே இல்லை. ஒரு மனைவி நல்ல காரியத்தை செய்தால் பாராட்ட வேண்டும்,
ஒரு பிள்ளைகள் நல்ல காரியத்தை செய்தால் பாராட்ட வேண்டும். மனைவியா அவளை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளா குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நல்ல கேரக்டர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டக்கூடிய நேரத்தில் பாராட்டினார்கள். அப்போ ஆர்வக்கோளாறுல அந்த சஹாபி செய்த அந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் அவர் பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக. தொழுகையில இவ்வளவு கவனம் எடுத்து அங்கிருந்தே தக்பீர் கட்டிட்டு குனிஞ்சு வரீங்கல்ல, இந்த ஆர்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவானாக. ஆனா இப்படி செய்யாதீங்க அப்படின்ட்டு. இது நீங்க செய்யறது தவறு. சஃபுக்குள்ள வந்து தக்பீர் கட்டினா போதும், அங்கேருந்தே வரக்கூடிய இந்த மாதிரியாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யாதீர்கள் என்று என்ன செய்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அந்த சஹாபி செய்ய மாட்டார். அன்பார்ந்த சகோதரி, இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பார்த்தோம்னு சொன்னா நிறைய செய்திகளை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கு பாருங்க, தவறுகளையும் களைந்தார்கள். அதே நேரத்துல அந்த தவறுகளை களைகின்ற பொழுது அது எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றும், நம்ம சொல்லக்கூடியவர் யாரு, அவர்கிட்ட எப்படி சொல்லணும், அதற்கான பக்குவங்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து செய்தார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் ஹதீஸ்கள்ல நம்ம செய்வோம் பார்ப்போம். அதுல ஒரு சம்பவம் தான் நம்ம அறிந்த சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவி இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு மனைவி இடத்துல தங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு பலகாரங்களை செய்து பாத்திரத்தை வச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அந்த பலகாரத்தோடு அப்படியே போட்டு உடைச்சிட்டாங்க. அப்ப இந்த நேரத்துல ஏன்னா அதுவும் மனைவி, இவரும் மனைவி தான், கொடுத்து விட்டவங்களும் மனைவி தான், அதை வாங்கி உடைச்சவங்களும் மனைவி தான். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா பல கட்டங்கள் அப்படித்தானே. யாரை விட்டு கொடுப்பது? அத்தாவை விட்டு கொடுக்கிறதா, அம்மாவை விட்டு கொடுக்கிறதா, மனைவி விட்டு கொடுக்கிறதா, அம்மாவை விட்டு கொடுக்கிறதா, அக்காவை விட்டு கொடுக்கிறதா, மனைவி விட்டு கொடுக்கிறதா, இப்படியான சில போராட்டங்கள் சில இடங்கள்ல இருக்கும். செய்தது ஏதோ ஒருவர் தவறு செய்திருக்கிறார், மாற்ற கருத்து இல்லை. ஆனா யாரை சரி செய்யறது, எப்படி செய்வது என்பது சிக்கலான ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, உடைச்சாச்சு, அந்த பலகாரத்தையும் சாப்பிட முடியாது, கொண்டு வந்து அழகான தட்டு அதையும் உடைச்சாச்சு, என்ன செய்வது, அழகான, ஏன்னா சில நேரத்துல அமைதியான முறையில சில விஷயங்களை கையாண்டாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சத்தம் போட தேவையில்லை, பிரச்சனை பண்ண தேவையில்லை, டென்ஷன் ஆன தேவையில்லை. சில நேரத்தில் அமைதியான சில விஷயங்களை கையாண்டாலே அங்கே பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, அந்த உணவுகளை எல்லாம் தன்னுடைய கையாலே என்ன செய்தாங்க, ஒதுக்கி சுத்தப்படுத்தி அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி அந்த உடைந்த பாத்திரங்களையும் எடுத்து என்ன செய்தாங்க, அது ஓரமா வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்குமே நல்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தை அந்த வந்த வேலைக்கார இடத்துல கொடுத்து அனுப்பி, இதை கொண்டு என்ன செய்யுங்க அங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் இன்றைக்கு ரோசப்பட்டு விட்டால் அப்படின்னா, இன்றைக்கு உங்கள் தாய் ரோசப்பட்டு விட்டால் என்ன செய்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு அப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்துல இன்னொரு நாள் அந்த மனைவி அந்த தவறை செய்வார்களா? பாத்திரத்தை உடைப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுப்பார்களா? பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. அல்லாஹ் ஏதாவது வசனத்தை இறக்கிடக்கூடாது, இது சம்பந்தமா அல்லாஹ் ஏதாவது நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அஞ்சிருப்பார்கள். அப்ப அந்த தவறை செய்திருக்க மாட்டார். அப்ப இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான நடைமுறை அணுகுமுறை என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அதனால நம்ம தவறுகளை களைகிறோம் என்று சொன்னால் அந்த தவறுகளை களையக்கூடிய விஷயத்திலையும் நிறைய விஷயங்களை நம்ம என்ன ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன செய்தால்தான் உண்மையாக அந்த தவறுகளை நம்ம களைய முடியும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பல்வேறு முன்மாதிரி இருக்குது. அதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த தவறுகளை களையக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு பெரும்பகுதியாக நடக்கக்கூடிய தவறு என்னன்னா, ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அந்த செய்தி நம்ம காதுக்கு வருகிறது அப்படின்னா அதுல முறையாக ஒரு முஸ்லீம் அல்ல ஒரு மனிதன் என்று வச்சுக்கொள்வோம். அந்த மனிதனுடைய விஷயத்துல அவனுடைய மான விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டும்.
உடனடியாக அவன் தவறு செய்து விட்டான். இதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இதுதான் ஒரு வாய்ப்பு, சரி கம்பெனியில் போட்டு கொடுத்துடலாம், வேலைக்கு வேட்டு வச்சு விடலாம், மேனேஜர் கவனத்துக்கு கொண்டு போயிடலாம், கம்பெனி முதலாளி கவனத்துக்கு கொண்டு போயிடலாம் என்று உடனடியாக தவறுகள் நம்முடைய கண்களுக்கு காதுகளுக்கு தெரிகின்ற போது என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தவறுகளை களையறங்கிற பேர்ல ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாண்டு விடாது. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ஒரு முஸ்லிமுடைய குறைகளை இந்த உலகத்தில் யார் மறைக்கின்றீர்களோ அல்லாஹ் அவனுடைய குறையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மறைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அதனால உடனடியாக நினைச்சக்கூடாதுங்க, தவறுகளை சரிங்கிற பேர்ல ஒரு மனிதனுடைய மானத்துல அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி முகநூல்கள்ல போட்டு பப்ளிக் பண்ணி அதை எல்லாத்துக்கும் அந்த செய்தியை சொல்லி அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்வதற்கு மார்க்கம் சொல்லல. எனவே மறைக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய செய்திகளை இப்போ ஒரு இடத்துல தவறு அப்படின்னு வருகின்ற போது பெரும்பகுதியாக நாம் இன்னைக்கு தவறுகளை இதையும் செய்யறோம். ஒரு செய்தி வருதுன்னா நம்மள்கிட்ட வரக்கூடிய செய்தியை வச்சுதான் நம்ம பேசுறோமே தவிர எதிர்தரப்பு செய்தி என்ன என்பதை நம்ம பார்க்கிறது. ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், ஒரு செய்தியை நம்மகிட்ட கொண்டு வர்றாரு அப்படின்னா அதுதான் அதை வச்சு பேசுறோம், அதை வச்சு தீர்ப்பு வழங்குறோம், அதை வச்சு என்ன செய்யறோம், சர்ச்சை பண்றோமே தவிர எதிராளி இந்த விஷயத்துல என்ன நடந்து கொண்டார், அவருடைய கருத்து என்ன, அவர் அந்த நேரத்தில் எப்படி பேசினாரு, என்ன மாதிரியாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பேச மாட்டோம். அப்போ இருதரப்பு பேச்சுகளையும் இருதரப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேசிதான் நம்ம அந்த விஷயங்களை சரி காண வேண்டுமே தவிர ஒன் சைடாக பார்த்து நம்ம என்ன கூட முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்துல ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கொண்டு வந்தது யாரு, கொண்டு வந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறவர் யார், இவர் சொன்னாரா, அப்ப இதுல கொஞ்சம் பலகீனம் இருக்குது, ஹதீஸ்களை ஆய்வு செய்யற மாதிரி இதுல கொஞ்சம் ஆய்வு செய்யணும், வேற வழி இல்லை. இவரா சொன்னார் இதை, அப்படியான இதுல வந்து எழுதிருக்கேன் நம்பகத்தன்மை குறைவுதான், இதை நம்ம ஆதாரமாக எடுத்துட்டு பேசக்கூடாது என்று நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப பாவிகள் வந்து என்ன செய்யுங்க, கொண்டு வந்தால் நீங்க தெளிவுபடுத்துங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐயு ஹதீஸ பி குல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் பேசுவான். எதெல்லாம் அவன் காதுக்கு வந்துச்சோ, எதெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜா வந்துச்சோ, எதெல்லாம் அவருடைய செய்திகள் காதுக்கு போயிச்சோ அதையெல்லாம் பேசுகிறான் பாருங்க, அவர் தான் பொய்யன் என்று சொன்னார். எனவே எந்த ஒரு விஷயமாக இருக்கும் அந்த விஷயத்துல உண்மை தன்மையை நாம் ஆராயாமல் பேசக்கூடாது, அதுல முடிவெடுத்து விடக்கூடாது என்றும் நாம என்ன செய்யுங்க, மார்க்க நமக்கு சொல்லி காமிக்கிறது. இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உபதேசங்களை செய்யறோம், சில கட்டங்களை என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஏன் சொல்லணுங்க தவறுகளை, ஏன் சாமி சொல்லி நம்ம பொல்லாப்பு ஆகணும், நாம் ஏன் கெட்ட பேர் வாங்கணும், நமக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறோம். அது தவறு. ஏன்னா தவறுன்னு சொன்னா அப்ப தவறை எப்படி சுட்டி காட்டுவது, அவர் எப்போ திருந்துவாரு, அவர் எப்போ மாறுவாரு, அப்ப சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்பதே, மார்க்கம் என்பதே உபதேசம் தான். மார்க்கம் என்பதே உங்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் செய்வதுதான் அப்படின்னாங்க. நன்மை நாடுதல். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்டாங்க, காலு லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நாங்கள் நன்மையை நாட வேண்டும், லில்லாஹி ஒலி கிதாபிஹி ஒலி ரசூலிஹி ஒலி ஐம்மத்தல் முஸ்லிமீன வ ஆமத்தி. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்துல, அல்லாஹ்வுடைய வேதம் விஷயத்துல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தலைவர்களும் தவறு செய்வார்கள் தான், தவறுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அமைச்சரும் தவறு செய்வார் தான், அசிங்கமாக பேசுவார் தான், தவறுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அப்ப எல்லோருமே நாம மனிதர்கள்ங்கிற அடிப்படையில தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை புரிந்து அவர்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டும். ஆனால் அந்த சுட்டி காட்டுவதற்கான முறை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ் குறிப்பாக இந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் அதிகமாக வசியத் செய்யுங்கள். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. பெண்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். குடும்பத்துல பிரச்சனை வரலாம், அதுக்கு யார் காரணம்? எல்லா குடும்பமும் சேர்ந்து சொல்லும், உன்னுடைய மனைவிதான் காரணம், உன் மனைவிதான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தால், உன் மனைவிதான் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாள் என்று சொல்லி பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்யுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெண்கள் கோணல் எலும்பினால படைக்கப்பட்டவர்கள். கோணல் எலும்பு, அந்த கோணல் எலும்பை பொறுத்தவரையில அந்த கோணலில் ரொம்ப மோசமானது, உயர்வானது, மேல இருக்கக்கூடியது. அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது என்ன செய்யாது, வளையாது. அதை ஒரே அடியாக வளைக்கணும்னு நினைச்சீங்கன்னா
பட்டுன்னு உடைஞ்சு போகும். எனவே கேர்லெஸ்ஸா இருந்துக்காங்க என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால தவறுகள் என்று நம்ம கண்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த தவறுகளை களையக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பொறுப்புகளை எப்படி சரியான முறையில் நம்ம கையாளணும் அப்படிங்கிற அந்த முறைகளையும் மார்க்க நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதையும் அறிந்து செயல்படக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.